இந்த சீசனில் சக்கரவள்ளி கிழங்கு நிறைய கிடைக்கும், ஸ்வீட் பொட்டேட்டோ. அதை வச்சு சூப்பராக சாஃப்டாக பூ மாதிரி ஒரு இடியாப்பம் எப்படி பண்ணான்றதை பார்த்துடலாமா? இதுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆவியில் குக் பண்ணுறதுக்கு. குக் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு தோலெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இடியாப்ப மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 2 கப் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு சாஃப்டாக டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இடியாப்ப குழலில் நம்ம போட்டு பிழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். இதே போல் மாவை ரெடி பண்ணி உருட்டி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா ஈஸியாக போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். இடியாப்பம் அச்சில் போட்டுட்டு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப டைட் ஆகிடும். 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி, அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டீமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது இந்த இடியாப்பம். மேலே வந்து தேங்காய் பூ துருவிட்டு சுகர் போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.